வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இன்னைக்கு ஜோ ரூட் வர்சஸ் சச்சின். சச்சின் ரெக்கார்ட, காட் ஆஃப் கிரிக்கெட் ரெக்கார்டை ஜோ ரூட் முறியடிப்பாரா? அதுக்கான பாசிபிள் இருக்காங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். சச்சின் மொத்தம் 200 டெஸ்ட் விளையாண்டுருக்காருங்க. அதில் 15,921 ரன் அடிச்சிருக்காரு. அதில் 51 ஹண்ட்ரட்ஸு, 68 50, டெஸ்ட் ஆவரேஜ் 53.78. ஜோ ரூட்டுக்கு வந்துருவோம். ஜோ ரூட் வந்து இந்த 157 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 13,409 ரன் அடிச்சிருக்காருங்க. இதுல 38 ஹண்ட்ரடும் 66 50 அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 51.18. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா சச்சின் வந்து 68 50 அடிச்சிருக்காரு. அந்த 50 விந்துறதுக்கு ஜோ ரூட் வந்து 3 50 அடிச்சா போதும். அதே மாதிரி ஜோ ரூட் வந்து 30 அடிச்சிருக்காரு, 38 100 அடிச்சிருக்காரு. சச்சின் 51 அடிச்சிருக்காரு. அதுக்கு இன்னும் 14 100 தான். இப்ப ஜோ ரூட்டுக்கு வயசு 34ங்க. ஆவரேஜா ஒரு 3 வருஷத்துல 4 வருஷம் விளையாண்டாலே ஈஸியா ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியும். அவருக்கு இந்த டெஸ்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியனுக்கு லீக் வந்து என்னென்ன இருக்கு, இன்னும் இந்தியாவோட ஒரு மேட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட 5 மேட்ச், அதாவது இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஒரு ஃபைனலா இருக்கும். அங்கேயும் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவருக்கு ஒரே எதிரி பேட் கமின்ஸ் தான். அதுக்கப்புறம் நியூசிலாந்தோட 3 டெஸ்ட் மேட்சும், பாகிஸ்தானோட 3 டெஸ்ட் மேட்சும், சவுத் ஆப்பிரிக்காவோட 3 டெஸ்ட் மேட்சும், பங்களாதேஷோட 2 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா 5, 3, 8, 11, 14, 16 இந்தியாவில் சேர்த்தா மொத்தம் 17 டெஸ்ட் மேட்ச். அதாவது 2027 முடியவே இங்கிலாந்துக்கு மொத்தம் 17 டெஸ்ட் மேட்ச் இருக்குங்க. அதில் பார்த்துக்கோங்களேன், 17 டெஸ்ட் மேட்ச்னா 34 இன்னிங்ஸ். 34 இன்னிங்ஸ் ஆவரேஜா 30 இன்னிங்ஸ் வச்சா கூட 30 இன்னிங்ஸ்ல குறைஞ்சது ஒரு புவர் ஃபார்ம்ல இருந்தாலும் கண்டிப்பா 500 மேட்ச் அடிச்சிருவாரு. 500 ஒரு 200 வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சச்சின் ரெக்கார்டை ஜோ ரூட் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ரன்ஸ்ல இப்போ வந்து 13,409, இவர் 15,921, 2,500 ரன் தான் டிஃப்ரெண்ட்டு. அதை பிரேக் பண்ணிடலாம். பட் 50s அஃப்கோர்ஸ் பிரேக் பண்ணிடுவாரு. சச்சின் வந்து 68 50, ஜோ ரூட் 66 50, அதை கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவாரு. சச்சினோட 100 பிரேக் பண்ண முடியுமா? 2027 முடிய 30 இன்னிங்ஸ், அதில் ஒரு 14 100 அடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 30 இன்னிங்ஸ்ல 14 100 அடிக்கலாம், கஷ்டம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பாசிபிள். ஜோ ரூட்டால முடியுமா? அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சின்ன டீம் இருக்காங்க. ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சச்சினோட ரன்ஸ் ரெக்கார்டை கண்டிப்பாக பிரேக் பண்ணுவாரு. 100 ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சச்சின் ஃபேன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சச்சின் வந்து ஒரு காட் ஆஃப் கிரிக்கெட். அவர் 16 வயசுலேருந்து விளையாண்டுருக்காரு. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் மனசு வலிக்குது. பட் அது ஒருத்தனுக்கு ஒருத்தர் சலிச்சதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு தானே இருப்பான். ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுல தான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். அந்த சுவாரஸ்யத்தை ஜோ ரூட் பண்ணுவாரா? அது இல்லாமல் ஜோ ரூட் பண்ணி தனியாக ஒரு பேட்டியை சொல்லியிருக்காரு. இது சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் விளையாட மாட்டேன், நான் ஃப்ரீயாக விளாடுவேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அஸ்வின் வந்து ஒரு பேட்டியில் பார்த்தாராம், ஜோ ரூட் வந்து லாக்டவுன் டைமில் வந்து நான் எப்படிலாம் அவுட் ஆனேங்கிற வீடியோ ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருந்தானா, அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிடுறது. கடந்த 4 வருஷத்தில் அதிக 100 அடிச்சது அவர் தான். இந்த ஸ்மித்து, ஜோ ரூட், விராட் கோலி, கேம் வில்லியம்சன் அந்த February 4 அந்த எரால ஜோ ரூட் மட்டுமே டெஸ்ட்ல திகழ்ந்திருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. பொறுத்து இந்த காட் ஆஃப் கிரிக்கெட் என்ன பண்ண போறாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்.